ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் சிட்டி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, புரட்டாசி மாதங்கிறதுனால சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு யாத்திரைக்கு கிளம்பிட்டோம். அதாவது நவ திருப்பதிக்கும் யாத்திரை மாதிரி கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது என்ன கோயில்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணாபுரம் கோயில். இது பார்த்திங்கன்னா நவ திருப்பதியில் ஒன்றா வராது. ஆனால் நாங்கள் வரும்போது இந்த கோயிலுக்கு போயிட்டு போவோம். மூலவரம் மட்டும் காட்ட முடியல, சாரி, காட்டக்கூடாது, அதனால நான் காட்டலை. முடியலன்னு சொல்ல கூடாதுல்ல, காட்டக்கூடாது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி உள்ள இடம். சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரமாக நட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு நுண்ணிப்பான வேலைப்பாடோடு இருந்தது. ரொம்ப நுண்ணிப்பான வேலைப்பாடுகளோடு இந்த கோயிலில் உள்ள சிற்பங்கள்லாம் இருந்தது. ஒவ்வொரு பேரும் வித்தியாசமாக இருந்தது. கேள்விப்படாத பேராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு மலை மேலே உள்ள ஒரு கோவிலுக்கு வந்திருக்கும். கருங்குளம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கருங்குளம் அப்படின்ட்டு ஒரு கோவில், மலை மேலே இருக்கிற கோவில். இங்கேருந்து வியூ கீழே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக செம்மையாக இருந்தது. வாழைத்தோப்பாக சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மலை அப்படி ஒரு அழகு. ஃபோனில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அங்கே ஃபுல்லாக ஒரு 3 பேரை கொடுத்தாங்க. 3 பார்த்தீங்கன்னா குடிக்க கொண்டாந்து இருந்தது பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கோயில், இந்த கோயில் கூட்டம்னா கூட்டம் இதுதான் நவ திருப்பதியில் முதல் கோவில். இங்கே பார்த்திங்கன்னா கோயில் இருந்தது ரொம்ப தூரம். அதுக்கப்புறம் இதுதான் அந்த கோபுரம். இப்போ நவ திருப்பதியில் உள்ள எல்லா கோபுரமும் பார்க்க சேமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நிறையா சிலையோடு இருந்தது. கோபுரம் ரொம்ப ஹைட்டாக நிறைய சிலைகளோடு இருந்தது. இது 2வது கோவில். இங்கே நான் ஃபஸ்ட்டு கோயிலில் தான் கூட்டம் இருக்கும். 2வது கோயிலில் கூட்டம் இருக்கான்னு பார்த்தா 2வது கோயிலில் அதுக்கு மேலே கூட்டம் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், வெளியே வரைக்கும் ஆட்கள் நின்றுட்டு இருக்காங்க. அந்த குச்சி கட்டி போட்டிருக்கிறது அங்கிட்டு வரைக்கும் தான். அதை தாண்டிய ஆட்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. வயிறு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா 2 கோயிலுக்கு போயிட்டு வரையே ரொம்ப நேரம் ஆயிட்டு. மணி 11க்கு மேலே ஆகிட்டு. ஒன்று இட்லி வச்சு ஒரு வடை, சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா 3வது கோவில். இங்கேயும் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் ரோல்லாம் சாப்பிட்டோம், ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோம். அதை வீடியோ எடுக்கிறேன், காணாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இது ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்தோம். திருச்சி திருப்பதி அந்த மாதிரி கோயிலுக்குலாம் போனோம். இது பார்த்திங்கன்னா பெருங்குளம் ஒரு கோயில். அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இருந்தது. பெருங்குளம்ங்கிறதுக்கு அப்படின்னு போயிட்டோங்க. இது அந்த கோவிலோட கோபுரம். நிறைய வீடியோஸ்லாம் எடுத்தேன், ஆனால் சில நேரம் ஆன் பண்ணாமே எடுத்துருக்கேன் போல். அதனால் நிறைய வீடியோஸை காணாமே போயிட்டு. இந்த மரத்துக்கடியில் பெரிய மரத்துக்கடியில் தான் இப்போ நாங்கள் உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு தென்னந்தோப்புலாம் இருந்தது. இந்த பாதையில் நடந்து போய் நாங்கள் வேனில் தான் வந்தோம். அந்த வேன் எங்கள்கிட்ட தான் நிற்கி, அதனால் அப்படியே நடந்து போனோம். காற்று வாப்ப செம்ம காற்று, புயலில் பறந்துருவோம் போல். இவ்வளோ நேரம் ஒட்டப்பட்டு காற்றில் இப்போ நடப்போட காற்று. அந்த மரமே பாருங்கள் இப்படி அந்த தோகையெல்லாம் அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. செம்மையாக காத்தடிச்சிருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா கோயிலோட வ்ளாக்லாம் வேணுமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.